ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த செஷன் வந்து நம்ம எதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா, ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் படிக்கிறதுக்காக. அதாவது வில் பி கோ த்ரூ த ரீடிங்ஸ் விச் இஸ் தேர் இன் என்ன இந்த சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் ரீடிங் அலாங் வித் தி கான்செப்ட். அதையும் நம்ம வேர் கோயிங் கோ இன் டீடைல். சரியா? The first one, what you are going to do, the first one what we are going to do is இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் போகும் பொழுது ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் அ ப்ரொஜெக்டைல்? ப்ரொஜெக்டைல் அப்படின்னா நம்ம நினச்சோன்னா, இஃப் அ பால் ஆர் சம்திங் இட் இஸ் ஷூட்டட் ஆன் த ஏர், காற்றில் நம்ம தூக்கி எரியும் பொழுது இட் இஸ் நோன் அஸ் ப்ரொஜெக்டைல். ஓகே, இஃப் அ பால் ஆர் ஃபுட்பால் ஆர் எனிதிங் தூக்கி எறிகிறோம், இட் இஸ் ஆன் த ஏர், ப்ரொஜெக்டட் ஆன் தி ஏர். அப்படி இருக்கும்போது வில் லெட் இட் நோ அஸ் அ ப்ரொஜெக்டைல் அப்படி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ த பால் இஸ் கோயிங், பால் ஆர் சம்திங் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி ஆன் த ஏர். முதல்ல இந்த ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளத்தில் த ஃபர்ஸ்ட் திங் வி வில் ஹேவ் இஸ், நமக்கு என்ன இருக்குன்னா, வி வாண்ட் டு நோ தி ஆக்சலரேஷன். அது என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்குது ப்ரொஜெக்டைலில் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுது த ஃபர்ஸ்ட் திங், அதுக்கான ஃப்ரீ பால் டயக்ராம் அப்படின்னு ஒன்று வரையணும். ஃப்ரீ பால் டயக்ராம்னா அந்த பாலை மட்டும் நம்ம காற்றுல இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு we are going to draw the ball on the air, and then what we are going to do is இந்த பாலோட என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பால் when it is kept on the air, what will try, அப்படி பூமியில் வந்து விழுதுக்கு பார்க்கும். இட் will try to fall on the earth. பூமியில் வந்து it is going to fall on. இப்போது if you have a மேக்னெட் ஹியர், இங்கே ஒரு மேக்னெட் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு அயன் பார்ட்டிக்கல் வைக்கிறீங்க, பை ஒரு அயன் பார்ட்டிக்கல் இங்கே வைக்கிறீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? திஸ் அயன் பார்ட்டிக்கல் வில் பி அட்ராக்டட் பை தி மேக்னெட். அப்படி தானே? அதே மாதிரி இப்போ சி திஸ் எர்த்தாக இருக்குன்னா, இஃப் யூ ஹாவ் மாஸ், மாஸ் வில் அட்ராக்ட் மாஸ். மாஸ் என்ன பண்ணணும்னா இன்னொரு மாஸை அட்ராக்ட் பண்ணும். மாஸ் இன்னொரு மாஸை அட்ராக்ட் பண்ணும், இந்த மாஸ் இந்த மாஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஆஸ் லைக் இப்போ மாசுனால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கிலோ சீனி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் 1 கிலோகிராம் சர்க்கரை, 1 கிலோகிராம் அரிசி அப்படிலாம் சொல்கிறோம்ல, தட் மீன்ஸ் அதுதான் மாஸ். ஓகே, தட் 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்ம மாஸ். மேட்டர் இருந்தாலே, சம் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இஃப் வி ஹேவ், இட் ஹேஸ் மாஸ். அதனால் இப்போ இந்த பாலுக்கு மாஸ் இருக்குது, அண்ட் ஃபார் திஸ் எர்த்துக்கும் நமக்கு மாஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்குன்னா இது வந்து என்னென்னா எர்த். இந்த மாஸை, இந்த பாலை என்ன பண்ண போகுது, இந்த எர்த்து வந்து அட்ராக்ட் பண்ண போகுது. அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். மாஸ் ஆஃப் த பால், மாஸ் இஸ் அட்ராக்டட். சரி, இந்த இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, ஃபோர்ஸ் ஆன் த பால், ஃபோர்ஸ் ஆன் த பால் பை த எர்த் அப்படின்னு நான் எழுத போகிறேன். ஃபோர்ஸ் ஆன் த பால் பை தி எர்த் அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த ஃபோர்ஸ் ஆன் த பால் பை த எர்த் டியூ டு, எதனால்? டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினா ஈர்ப்பு. சரியா? கிராவிட்டினா ஈர்ப்பு. ஓகே, டியூ டு கிராவிட்டி. இது நம்ம என்ன சொல்லுவோம்? வில் கால் இட் அஸ் வெயிட். டு ஷார்டன் இட், இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுக்காக வில் பி டெல்லிங் இட் மாஸ் ஆஃப் த பால், இன்னும் வந்து எழுதணும்னா கிராவிட்டி ஆஃப் தி எர்த். மாஸ் ஆஃப் த பால் அண்ட் கிராவிட்டி ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ எப்பொழுதுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு இந்த கிராவிட்டி இருக்குல்ல, கிராவிட்டி ஆல்வேஸ் இஃப் யூ ஹேவ் எர்த் இருக்குன்னா, இஃப் யூ பிளேஸ் அ ஆப்ஜெக்ட் வேர் இட் வில் ஃபால், அப்படி கீழே தான் விடும். ஒரு காற்றுல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா இட் வில் ஃபால் டவுன் எவ்ரிவேர் இட் ஆல். இப்போது இப்படி இருக்கும் பொழுது இதோட அர்த்தம் என்னென்னா, வாட் டஸ் இட் மீன்? ஸோ
the mass is influenced by the gravity field. மாஸ் வந்து என்னன்னா கிராவிட்டி ஃபீல்டுடைய திசையில் இட் வில் ட்ராவல், கிராவிட்டி ஃபீல்டுடைய டிரெக்ஷனில் இட் வில் ட்ராவல், இந்த டிரெக்ஷன் ஆஃப் த கிராவிட்டி ஃபீல்ட் இட் வில் ட்ராவல். ஸோ இது எர்த்து, இது வந்து எந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும்னா இன் தி டிரெக்ஷன் ஆஃப் த கிராவிட்டி ஃபீல்ட். கிராவிட்டினா எந்த டைரக்ஷனில் ஈர்க்கும்? எவ்ரி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் நியர் பை த எர்த் இட் வில் பி மூவிங் டவுன்வர்ட்ஸ். அப்புறம் எர்த்துக்கு நியராக யூனிஃபார்ம் கிராவிட்டி ஃபீல்டு இருக்க போகுது. ஸோ எர்த்துக்கு நியர்பை யூனிஃபார்ம்னா என்னென்னா இட்ஸ் கோயிங் டு பி எ நம்பர். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம்? G இஸ் ஈக்குவல் டு 9.81 எடுக்கிறோமா அப்ராக்சிமேட்லி. இது என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால் இதுக்கு ஆக்சலரேஷனோட யூனிட் இருக்கும் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். இட்ஸ் அ நம்பர். அப்புறம் ஃபீல்டு ஒரு வெக்டர், இட்ஸ் கோயிங் டு பாயிண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால் 9.81 டுவர்ட்ஸ் த எர்த். இப்போதைக்கு அப்படி எழுதிக்கிறேன், டுவர்ட்ஸ் தி எர்த். அப்படின்னா பூமியை நோக்கி தானே எல்லா பொருளும் இழுக்கப்படும். ஸோ இப்போ நம்மளும் இப்போ எப்படின்னா அந்த பால் வந்து எப்படி எர்த்தை இழுக்குதோ அதே மாதிரி எர்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து என்ன பண்ணுன்னா எர்த்தை இழுக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் த எர்த் பை த பால். ஸோ தீஸ் டூ கான்ஸ்டியூட்ஸ் நியூட்டன் பேர். இவங்க ரெண்டு பேரும் நியூட்டன் பேராக மாறுறாங்க. திஸ் டூ கான்ஸ்டியூன்ஸ் அண்ட் நியூட்டன் பேர். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா யார் வராங்க? நியூட்டன் தேர்ட் லா பேர் வருது. ஏன்னா force are equal in magnitude, opposite in direction, they act on different bodies. ஸோ இது பால்ங்கிற வேற பாடி, எர்த்துங்கிற வேற பாடி. ஸோ நம்ம இதை எழுதிட்டோம். எழுதின பிறகு ஸோ இப்போ அந்த ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம நியர் பை த எர்த் தான் 9.81 நியர் பை எர்த். பூமிக்கு அருகில். ஆர் நம்ம நியர் பை த எர்த் G இஸ் கான்ஸ்டன்ட், G இஸ் யூனிஃபார்ம். இந்த ப்ரௌன் கலரில் எழுதுனா டைரக்ஷன் ஆஃப் G, கிராவிட்டி ஃபீல்டு. இப்போ ஏன் இந்த வேர்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது இஃப் யூ ஹேவ் ஸ்லோப் லைக் திஸ், இது மாதிரி ஒரு ரேம்ப் இருக்குன்னா, அண்ட் இஃப் யூ கீப் அ மாஸ் லைக் திஸ், இது மாதிரி ஒரு மாஸ் வைக்கிறீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எப்படி வெயிட் டைரக்ஷன்னா அந்த பிளாக்கை வந்து ஹவு த எர்த் இஸ் கோயிங் டு புல் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிடுறாங்க? they draw weight like this, இதை மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. should not draw weight in this direction. வெயிட் எப்பொழுதுமே எப்படி வரையணும்னா should draw, இது தப்பு, should draw the weight in the direction of the field எப்படி இருக்க போகுது? கீழே நோக்கி இழுக்குது. ஸோ you should draw the weight in this direction, அதாவது இந்த டைரக்ஷன் அலைன்ட் வித் த ஃபீல்டும் வெயிட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். okay, this is G cap, so this is weight vector. okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் we are going to look over weight vector will be pointing downwards. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஸோ இப்போ எல்லாருக்கும் ஐ ஹோப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் வெயிட் வில் பி பாயிண்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்புறம் முக்கியமான கேஸ் அண்ட் ஆல்சோ another கேஸ், இங்கே வில் பி டேக்கிங் ஜியோட வேல்யூ இஸ் அ நம்பர் 9.81. அப்படி இருக்கணும்னா இஃப் இட்ஸ் G is equal to 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், or it has to be a number. இந்த பால் வந்து நம்ம ஒரு ஹைட்டில் இருக்கா, இட்ஸ் கோயிங் டு பி அட் சம் ஹைட், ஏதோ ஒரு ஹைட்டில் இருக்க போகுது. அந்த உயரம், தட் ஹைட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி
less when compared with the radius of the earth. இப்படி இருக்கும்போது தான் g equal to 9.81. இப்போ g எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் கிடையாது, சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் டு அவர் கேஸ். முதல்ல வெயிட் வரைஞ்சிட்டோம். வெயிட் எப்படி வரையணுங்கிறத சொல்லிவிட்டு ஷுட் பி ட்ரான் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி கிராவிட்டி ஃபீல்ட். இப்போ நம்ம கேஸுக்கு வரலாம். ஐ எம் கோயிங் டேக் திஸ் இஸ் மை எர்த் and I am going to place a ball and the ball is going to be pulled by the earth. எர்த்தால இழுக்கப்படும். So this is the direction and W is equal to mass of the ball, acceleration due to gravity of the earth. எர்த்துங்கிற பிளானட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதனால் கேபிட்டல் E stands for earth. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு we are going to take a coordinate system. This is my x and this is my y. இப்படிப்பட்ட ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன் ஃபார் மை கம்ஃபர்டபிலிட்டி. மாஸ் ஆஃப் த பால், கிராவிட்டி ஆஃப் தி எர்த். இப்போ வெயிட், the summation of force on the ball is, what is W? W is equal to mg minus mg ன்னு எழுதிக்கலாம். mg னா mass of the ball, gravity of the earth. அதை நான் தெளிவாக சொல்லணும் இல்லை. ஐ ஹோப் யூ வுட் பி வெரி கிளியர் வித் இட். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கன்சிடர் நியூட்டன் செகண்ட் லா. இப்போ நியூட்டன் செகண்ட் லா நம்ம பார்க்க போகிறோம். நியூட்டன் செகண்ட் லானா சம்மேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் ஆன் த பால் is equal to mass of the ball into acceleration of the ball. So summation of force is a vector. A 3-dimensional எழுதுனா எப்படி எழுதலாம்? summation of force is ஒரு vector. இது 3-dimensional எழுதும்போது summation of force on the x direction I cap plus summation of force in the y direction j cap plus summation of force in the z direction k cap. இப்போ நமக்கு பால் மேலே இருக்கிற ஒரே என்ன ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு? we have only one force, that is minus mg pointing in y direction. yக்கு பதிலாக we can also write j cap எழுதலாம். என்ன, for x I cap, for y j cap and z k cap. அப்படி மூணு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எது மட்டும்தான் இருக்குது? we have only on the ball. பால் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? we have force only minus mg j cap மட்டும்தான் இருக்குது, சரியா? அடுத்து ஆக்சலரேஷன் ஒரு வெக்டர். how can we write acceleration vector? a வெக்டர் 3-dimensional எழுதணும்னா ax I cap plus ay j cap plus az k cap. ஸோ ma வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோன்னா, ஸோ மாஸ் இஸ் அ நம்பர், இட் கேன் பி மல்டிப்ளைட் வித் எவ்ரி டேர்ம். max I cap may j cap plus maz k cap. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு வெக்டர்ஸை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஈக்குவேட் டூ வெக்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ கேன் ஈக்குவேட் ஒன்லி த காம்பனண்ட்டை மட்டும்தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ரெண்டு பக்கத்தில் இருக்க ஐ கேப், ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஜே கேப் அண்ட் ரெண்டு பக்கத்தில் இருக்க கே கேப்பை ஈக்குவேட் பண்ணலாம். இஃப் யூ ஈக்குவேட் ஐ கேப் ஆன் போத் சைட்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பால் பாருங்கள், அதில் ஐ கேப் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, அதனால் 0 ஐ கேப். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த ஜெட் ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை, சரியா? அப்படி இருக்கிறதுனால சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா? கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் 0. இங்கே எனக்கு யார் இருக்காங்க? மாஸ் ஆஃப் த பால். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த பால்னு மொத்தமாக எழுதிக்கலாம். என்ன, ஆக்சலரேஷன் எக்ஸ், அது ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா இது மொத்தமாக ரைட் இஸ் பால்.
ஸோ இங்கே எனக்கு மைனஸ் எம்ஜி that is equal to MAY ball. So 0 equal to MAZ of the ball. அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ், அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி யார் இருக்கா 0 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஜேக்கு முன்னாடி யார் இருக்கா மைனஸ் எம்ஜி, கேக்கு முன்னாடி சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸில் யார் இருக்கா 0, ஸோ 0. ஸோ அடுத்து எம்ஏ வெக்டரில் ஐக்கு முன்னாடி யார் இருக்கா எம்ஏஎக்ஸ், ஜேக்கு முன்னாடி எம்ஏஒய் அண்ட் கேக்கு முன்னாடி எம்ஏஇசட். எம்ஏஎக்ஸ் எம்ஏஒய் எம்ஏஇசட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதோட காம்பனன்ட்ஸை மட்டும் தான் ஈக்குவேட் பண்ண முடியும், பிகாஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பால் இஸ் அ வெக்டர் அண்ட் mass times acceleration is also a vector. A vector can be equated only on both sides by the components. Components ஆல மட்டும்தான் ஈக்குவேட், வேறு எதாலையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகிறோம். an important statement என்னென்னா, ஐ டேக் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இதை முதலாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் தரும். நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. 1, 2 and 3 எடுத்துக்கிறேன். இப்போ முதல் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டடி பண்ணலாம் லைட்டாக. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0 equal to mass of the ball, so acceleration x of the ball. அப்படி கொஞ்சம் நல்லா தெளிவாக எழுதிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் சிச்சுவேஷனுக்கு ஒன்று போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். A person is standing here, நிற்கிறாரு, and is going to kick the ball on the air. அவர் ஏரில் அந்த பந்தை கிக் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆக போகுது, the ball is going to fly like something and going to fall at some end. இப்போ இது வந்து ஒரு 3D situation மாதிரி கன்சிடர் திஸ் இஸ் 3D situation. முப்பரிமாண சூழ்நிலையாக எடுத்துக்கோங்க. இட்ஸ் அ கிரவுண்டு. சரியா? ஸோ எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த மாதிரி பால் ஏரில் இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3D சிச்சுவேஷன் தான் இருக்க போகுது. அதாவது இட் ஹேஸ் 3D சிச்சுவேஷன் தான் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்னா, ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ஒன்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், we have taken this x, y and z. நேச்சரில் it doesn't has no x, no y, no z இருக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா we can tilt x, y and z for our convenience. எப்படினாலும் மாற்றிக்கலாம். நேச்சருக்கு இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய், இதுதான் செட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நம்முடைய கன்வீனியன்ஸ்க்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு டில்ட் திஸ் ஆக்சிஸ். இதே என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், மேலே போகிறத என்னுடைய ஒய் ஆக்சிஸ் ஆகும். இந்த டைரக்ஷனில் என்னுடைய ப்ளஸ் இசட் ஆக்சிஸ் ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது 3 டைமென்ஷனல் ப்ராப்ளமை 2 டைமென்ஷனல் ப்ராப்ளமாக மாற்றுறேன். தட் மீன்ஸ் இந்த பந்து இருக்குல்ல, the ball is going to be there at different places. வேறு இடத்துல இருக்க போகுது இந்த பால். அதாவது இட்ஸ் கோயிங் டு மூவ் ஒன்லி இன் எந்த பிளேன், இந்த XY தளத்தில் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு மூவ். the ball is going to move only in this XY plane. சரியா? இந்த பிளேனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுற மாதிரி என்னுடைய கோஆர்டினேட்டை நான் திருப்பிக்கிட்டேன். ஐ ஹாவ் ரொட்டேட்டட் அண்ட் பிளேஸ்ட். ஸோ அப்புறம் ப்ராப்ளம் எனக்கு ஈஸியாகும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ நான் பார்க்கும் பொழுது மாஸ் ஆஃப் த பால் மல்டிப்ளைடு வித் ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் இஸ் ஈக்குவல் டு 0. மாஸ் ஆஃப் த பால் 0 ஆக வாய்ப்பு இருக்கா?
மாஸ் பால் எடுத்து கடையில் வெயிட் மிஷினில் வைங்களேன், ஒரு நம்பர் காமிக்கும். சரியா? டெஃபினெட்லி இட் வில் ஷோ யூ நம்பர். அப்படி தானே? சரி, இப்போ 5 டைம்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வந்து 0 இல்லை, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். 5 0 இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன ஆகும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி தானே? ஸோ மாஸ் வந்து உங்களுக்கு 0 கிடையாது. தட் மீன்ஸ் ஸோ யார் 0 உங்களுக்கு? தென் ஆக்சலரேஷன் in the x is equal to 0 அப்படின்னு வருது. ஓகே, அப்படி தானே? ஸோ ஏதாவது ஒன்று 0 எடுத்தால் இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த சமன்பாடு வேலை செய்யும். இந்த சமன்பாடு வேலை செய்யணும்னா ஆக்சலரேஷன் மாஸ் ஆஃப் த பால் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இது 0 அல்ல. ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் 0. இதே மாதிரி நீங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒன்று இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணிடலாம்? ஆக்சலரேஷன் ஆஃப் ஜெட்டும் 0 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஜெட்டும் 0. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, acceleration of x equals to 0, acceleration of y இல்லை z equal to 0. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தோம்னா, டேக் திஸ் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா minus mg equal to m into ay of the ball. இப்போ now m கேன்சல் ஆகும். ay equal to என்ன? மைனஸ் g. இது பூமிக்கு அருகில் நடக்குது. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர். ஸோ ay equal to என்ன? தேர்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனுடைய இது மாற்றி எழுதிட்டேன். இங்கே தேர்டு, இங்கே செகண்ட். ay equal to என்ன வருது? இட் இஸ் மைனஸ் g. சரியா? ஸோ இந்த ஒரே ஒரு இடத்தோட நம்ம இங்கே நிப்பாட்டுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்புறம் அந்த ரீடிங் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம வில் கோ டு த செகண்ட் பார்ட். ஒரு 5 minutes, ஒரு 10 minutes பிரேக் எடுத்து வில் கோ டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ ஆக்சலரேஷன் இங்கே 0 ஆயிருக்கு. அந்த ரெண்டு கேஸையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சலரேஷன் x 0 அண்ட் ஆக்சலரேஷன் z 0. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தனுடைய இந்த பாலோட எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணேன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று இருக்கும், வில் ஹாவ் ஒய் கோஆர்டினேட். ஒவ்வொரு பாயிண்ட் இன் ஸ்பேஸ்லேயும் அந்த பந்து போன அந்த அந்த அது பேர் அந்த பாத் லைன் அல்லது ட்ரெஜெக்டரி லைன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வில் ஹாவ் அ எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் அ ஒய் கோஆர்டினேட். ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கும், ஒரு ஒய் கோஆர்டினேட் இருக்கும். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். பாருங்கள், ஒவ்வொரு நேரத்துக்கும் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். மாறுதா? ஆனால் ஆக்சலரேஷன் 0. அப்படி ஏதாவது சூழ்நிலை இருக்கா? எஸ், இது ஆக்சலரேஷன் இஸ் 0 பட் எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். We'll write it separately. Acceleration x equal to 0. ஆனால் என்ன நடக்குது? x is changing with respect to time. x depends on time. x டைமை சார்ந்து இருக்கு. x is not a number. ஸோ அப்புறம் என்ன இருக்கும்? எப்படின்னா, நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க. if you are traveling in a bike with a uniform speed, நேராக போயிட்டுருக்கீங்க. நேராக போயிட்டுருக்கீங்க மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு சிட் ஹியர் அண்ட் ரைடிங். யூ ஆர் கோயிங் டு மூவ் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஆக்சலரேட்டரே முறுக்காமல் ஒரு 30 km/h ட்ராவல் ஆகிறீங்க.
நீங்கள் நகர்ந்துட்டு இருப்பீங்களா? will your coordinate change? உங்கள் நிலை மாறுமா? இப்போ இங்கே தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, if you take this as ஒரு எக்ஸ் கோஆர்டினேட், நீங்கள் உங்களோட எக்ஸ் நிலை மாறிட்டு இருக்குமா? ஸோ இதுதான் இங்கே தான் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் உங்களோட எக்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆக்சலரேட்டர் கொடுத்துருப்பீங்களா? கொடுக்கல. ஸோ இந்த கேஸ் பேர் என்ன? யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் எக்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளத்தில் 0 எக்ஸ் டைரக்ஷனில். அப்படின்னா எக்ஸோட வெலாசிட்டி முதல்ல என்ன இருக்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அது கடைசி வரைக்கும் அதே தான் இருக்க போகுது. ஆனால் அவங்க கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ் நிலை மாறிக்கிட்டே இருக்கும், பட் ஆக்சலரேஷன் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ வி ஹவ் அனலைஸ்ட் அண்ட் கன்க்ளூடட் சம்திங், ஒரு முடிவு எடுத்துட்டோம். இதனால தான் ஆக்சலரேஷன் எக்ஸ் 0ன்ட்டு. இப்போ ஆக்சலரேஷன் Z 0 இருக்கிற காரணம் என்ன? இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த பந்து எந்த டைரக்ஷனில் தான் தளத்தில் தான் மூவ் ஆகுது? இட் இஸ் மூவிங் இன் த XY plane. இட் இஸ் அண்டர்கோயிங் எ மோஷன் இன் XY plane. XY தளத்தில் தான் இது நகருது. ஸோ தெர் இஸ் நோ மோஷன் இன் த Z கோஆர்டினேட். இந்த பந்து ஜெட்டில் வரவே இல்லை, XY தளத்தில் தான் மூவ் ஆகுது. ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் Z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, ஏன் ஆக்சலரேஷன் Z ஈக்குவல் டு 0? அதனுடைய Z கோஆர்டினேட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஒரே தளத்தில் இருக்குது. இப்போ XY பிளேன்னா என்னது? Z ஈக்குவல் டு 0 பிளேன். XY plane means Z equal to 0. Z is constant and it is not a function of time. அந்த கோஆர்டினேட் மாறலை, Z கோஆர்டினேட் மாறவே இல்லை. Z XY தான் மாறிக்கிட்டே இருக்குது. X இங்கே மாறிக்கிட்டே இருக்குது, Y அப்படி மாறிக்கிட்டே இருக்குது, ஒய்யும் மாறிக்கிட்டே இருக்குது. பட் Z வந்து எதுவுமே மாறலை. இந்த இடத்துல இந்த பாருங்க, எந்த சேஞ்சுமே இல்லாதனால Z is not a function of time. So Z coordinate is not a function of time. நேரத்தை சார்ந்து இல்லை. If Z is not a function of time, there is no Vz velocity. அதனால Az 0. So இப்போ நம்ம ப்ராப்ளம் ரீடிங்குள்ளே வரலாம். So we have done it very clearly, I hope. So we'll read the first paragraph. As an application of the ideas developed in the previous section. அதாவது போன செக்ஷன்ஸில் நம்ம வந்து நிறைய ஐடியாஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். We'll be making another part of video and will be there a video in our channel. நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். We consider the motion of a projectile. Projectile motion இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ பழைய நம்ம படித்த அப்ளிகேஷன், நம்ம நிறைய வெலாசிட்டி ஆக்சலரேஷன் படித்தது எல்லாத்தையும் we are going to apply here அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. An object is in flight after being thrown or projected is called a projectile. நம்ம காற்றுல தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? we are going to throw something. அது காற்றுல பறக்க போகுது, ஃப்ளைட் எடுக்க போகுது, அது ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது பேர் தான் என்னென்னா projectile. An object that is in flight, பறந்துக்கிட்டு இருக்குது, after being thrown, அது தூக்கி எறிகிறோம், or projected, காற்றுல தூக்கி we are going to place it, is known as projectile அப்படிங்கிறாங்க. is called as projectile. Such a projectile might be a football, a cricket ball, a baseball and another object. அது வந்து ஃபுட்பாலாக இருக்கலாம், தூக்கி நீங்கள் கிக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கிரிக்கெட் பால் அடிக்கிறதா இருக்கலாம், காற்றுல பறக்க விட்டதாக இருக்கலாம், பேஸ்பாலாக இருக்கலாம், தூக்கி எறிகிறது. பேஸ்பால்லாம் ஃபாரினில் விளையாடுவாங்க. ஆர் வேறு ஏதாவது ஒரு பொருள், உங்களுக்கு ஏதாவது பொருள் பிடிக்கலான்னு தூக்கி எறிகிற மாதிரி காற்றை தூக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி. இது எல்லாமே என்னென்னா இட் கம்ஸ் அண்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல். இது எல்லாமே ப்ரொஜெக்டைலுடைய அப்ளிகேஷனில் வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து மோட்டர் ட்ரிவன் கிடையாது, மோட்டர்லாம் யூஸ் பண்ணி பறக்க விடுறது அந்த அப்ளிகேஷன் கிடையாது. சும்மா காற்றுல தூக்கி பறக்க விடுறீங்க, அதுதான் இந்த ப்ரொஜெக்டைலுடைய இது. ஸோ ஏரோப்ளைன் இதில் வருமா? ஏரோப்ளைன் இஸ் நாட் அ ப்ரொஜெக்டைல். சரியா? த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் மே பி தாட் as a result of two separate simultaneously occurring components of motion. அதாவது என்னென்னா
ப்ரொஜெக்டைல் எதனால் நடக்குதுன்னா ப்ரொஜெக்டைல் டேக் பிளேஸ் டியூ டு ரெண்டு விதமான ஸோ இட் ஹேப்பன்ஸ் டியூ டு டூ சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் ரெண்டு வித்தியாசமான மோஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க. டூ டிஃப்ரெண்ட் மோஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். சரியா? ஒன் காம்பனண்ட் இஸ் அலாங் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் வித்தவுட் எனி ஆக்சலரேஷன் அண்ட் அனதர் அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோமா? ஒரு காம்பனண்ட் அது ஹரிசாண்டல் அப்படிங்கிறாங்க. நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம்ல, அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹரிசாண்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் டைரக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். எக்ஸ் டைரக்ஷன் என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கிற மாதிரி அல்லது யூனிஃபார்ம் மோஷன் இருக்கிற மாதிரி. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. அதான் இதோட பியூட்டி. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நடக்குது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நடக்குங்கிறது தான் இந்த ப்ரொஜெக்டைலோட பியூட்டி. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இட் வாஸ் கலீலியோ ஹூ first stated this independency of horizontal and vertical components of projectile in his dialogue of the great world systems. கலீலியோ தான் இந்த முதல்ல இது கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளத்தை சாதாரணமாக வெறும் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளமாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் இஸ் அ காம்பினேஷன், இட்ஸ் அ சம் ஆஃப் ரெண்டு வெவ்வேறு இண்டிபெண்ட் ரெண்டு வெவ்வேறு கைண்ட் ஆஃப் மோஷனை சேர்த்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராரு? இதை முதல்ல உலகத்துக்கு தெரிவித்தது யார்? கலீலியோ. ஹரிசாண்டல் டைரக்ஷன், இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் யூ ஹாவ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் மோஷன். இன் தி வெர்டிக்கல் டைரக்ஷன் யூ ஹாவ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இதை கலீலியோ சொல்கிறாரு. ஒய் டைரக்ஷனில் இது வெர்டிக்கல்ங்கிறாங்க, நம்ம கோஆர்டினேட் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டோம். எக்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது. சரியாடா? இஸ் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். வி வில் லாக் ஹியர். இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணுவோம். வில் கோ வித் த ரீடிங், ஃபர்தர் ரீடிங் இந்த செகண்ட் பார்ட். இப்போ இட்ஸ் 6:22. நம்ம வில் பி பேக் பை 6:30. 6:30 to 6:45 வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். 6:45 ஆர் 6:50 வரைக்கும் we'll go with the second session. Okay, we'll resume after 6:30. Bye.